கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவனிலும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்க அவர் திரும்ப வருகிறார். அப்படி வரும்போது நீங்க உங்க விசுவாசத்தை உறுதியாக வைத்து ஜெயித்தவர்களாக காணப்படணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். எதுக்காக போராடினேன்? என் விசுவாசத்தை காத்து கொள்ள போராடினேன். சாத்தானுடைய இலக்கே நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தான். உங்க நம்பிக்கை இயேசுவின் மேல இருக்குதா? அதை உடைக்கிறதான் சாத்தானுடைய வேலை. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. உங்களுடைய பணம் அவனுக்கு தேவையில்லை. நீங்கள் கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க, அதை திருட வருகிறான். நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட வசனம் இருக்கு பாருங்க, அதை திருட வருகிறான். விசுவாசத்தை காக்க விரும்பினா நீங்க பல விஷயத்துல போராட வேண்டி இருக்கும். மனிதர்களோட போராடணும், சாத்தானோட போராடணும், உங்க மனசோட நீங்க போராடணும், உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளோட போராடணும். அதனால விசுவாசத்தை காத்துக்கொள்ள கவனமா இருக்க வேண்டும்.